சில ஆளுங்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு மனசில் நிறையா எதிர்மறை எண்ணங்கள். நேர்மறை எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப கம்மி. எதுக்கு எடுத்தாலும் எதிர்மறை எண்ணங்கள். அது எப்படிப்பட்ட எண்ணங்கள்னா, அது ரொம்ப ஒரு அளவுக்கு மீறின எதிர்மறை எண்ணங்கள். ஒரு சின்ன குழந்தை அழகாக இருக்கிறத பார்த்தா கூட அவங்களால பொறுக்க முடியல, பொறாமை. அதே மாதிரி ரிவெஞ்சுனா என்ன? பழிக்கு பழி வாங்கிறது. அதே மாதிரி சந்தேகம். இந்த மாதிரி இந்த சந்தேக பிராணிகள்கிட்ட எல்லாம், இந்த சந்தேகத்தோடு வாழ்கிறவங்கள்ட்ட எல்லாம் நம்மளால் நல்லபடியாக வாழவே முடியாது. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஃப்ளவர் ரெமிடிஸில் மருந்து உண்டு. மருந்துன்னா அதுக்குண்டான வழிகள் உண்டு. அதை கரெக்டு ஃப்ளவர் ரெமிடிஸ் சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு மீறின எதிர்மறை எண்ணங்களை மாற்றி எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு. இன்னர் சைல்டு வூண்ட்ஸு, அதாவது சின்ன வயசில் அவங்க மனசில் உண்டாகிற காயங்கள், ஆழ் மனசில் பதிஞ்சு கிடக்கிற காயங்கள். ஓகே, அவங்களுக்கு சில சமயம் கிடைக்க வேண்டிய டைமில் அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்கள சின்ன வயசில் யாருமே கண்டுக்காமல் வளர்த்து விட்டுருக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாம் அளவுக்கு மீறின நெகட்டிவ் குணங்களை கூட ஃப்ளவர் ரெமிடிஸில் மாற்றி எடுக்கலாம். அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம்.